ஒருத்தர் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டார், இன்னொருத்தர் வாங்காமல் ஓட்டு போடுறாங்க. இதில் யார் சிறந்தவங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. நான் வாங்கியிருக்கிறேன், இருந்தாலும் வாங்காதவங்க தான் சிறந்தவங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கொஞ்சம் வாய்ஸ் லோ ஆகுது, பட் இருந்தாலும் வாங்காதவங்க தான் சிறந்தவங்க அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டே வரும்போது ஒரு 4th and 5th கொஸ்டின் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குற அந்த அரசியல்வாதிக்கு அந்த பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம். அப்போ அவங்க அது அவர் உழைச்சி சம்பாதிச்சதா, இல்லை அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு வழியில் தப்பான வழியில் சம்பாதிச்சோம், இல்லை தப்பான வழியில் சம்பாதிச்ச பணம் தான் அப்படின்னு. அப்போ அது தப்பான வழியில் சம்பாதிச்ச பணம் நீங்கள் நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு முறைகேடு பண்ணியோ ஊழல் பண்ணியோ லஞ்சமாக வந்த பணமோ ஏதோ ஒரு பணமாக நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அந்த பணத்தை ஓட்டுக்கு பணமாக நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுதா, ஒரு நெருடல் ஏற்படுதா அப்படின்னு கேட்குறோம். ஸோ அந்த இடத்துல தான் அவங்களோட கனெக்ட் பண்ணுறோம் பர்சனலாக. ஸோ இந்த இடத்துல தான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹோப், இன்ஃபேக்ட் ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சின்னு கூட சொல்லலாம் அந்த பதில் பார்க்கும்போது. ஏன்னா 10க்கு 9 பேர் செட் ஆமாம் எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்குது, எனக்கு நெருடல் இருக்குது. அப்போது இப்போ யாருமே அது தப்பே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள், தென் நம்ம பயங்கர மோசமான ஒரு சமூகமாக ஆயிட்டோன்னு அர்த்தம். பட் 10க்கு 9 பேர் தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் ஹோப், அட்லீஸ்ட் சேஞ்ச் வந்து நம்மளால் பண்ண முடியுங்கிறதுக்கான ஹோப் வந்து எங்களுக்கு வந்து அங்கேருந்து தான் வருது. அப்போ அவங்கள்ட்ட அடுத்த கொஸ்டின் கேட்குறான், அப்போ உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்குன்னா அப்போ அது தப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறான். ஆமாம் தப்பு தானேங்க. அப்போ தப்பு தானே, அதை எப்படி சரி பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும். கொடுக்குறவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னா நாங்கள் நிப்பாட்டிடுவோம் சில பேர் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம் கொடுக்குறவங்க நிப்பாட்டுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இல்லை. அப்போ யார் நிப்பாட்டணும் சொல்லுங்கள்? நாம தான் நிப்பாட்டணும்.